ஒரு மிகப்பெரிய பண்டிதர் ஹரிச்சந்திர புராணத்தை அழகாக சொல்லி முடித்தார். 6 நாள் கதை ஹரிச்சந்திர புராணம் சொல்லி முடித்தவுடனே ஒரு பெருமிதம், பெருமை. முன்னால் இருந்த ஒருத்தரை பார்த்து கேட்டார், அப்பா இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவர் சொன்னார், இறந்தாலும் சத்தியத்தையே பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். நாம் மரணமே வந்தாலும் சத்தியம்தான், சத்தியத்தையே பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். ரொம்ப பெருமையா போச்சு. ஆஹா, சரியா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்திலேயே இருந்த இன்னொருத்தரை கேட்டார், அப்பா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஒரு அவசரம் ஆபத்துன்னா சம்சாரத்தை வித்தா கூட தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதே கதை, ஒரே கதை, ஒரே சொற்பொழிவு, ஒரே நிகழ்ச்சி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் புரிந்து கொள்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஹரிச்சந்திரன் கதையிலிருந்து சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற உண்மையையும் கற்றுக்கொள்ளலாம். ஒரு அவசரத்திற்கு மனைவியை அடகு வைக்கவோ விற்கவோ செய்யலாம் என்ற உண்மையையும் கற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு செய்தியிலிருந்தும் எந்த ஒரு கதையிலிருந்தும் நித்தியம் என்கின்ற கோணத்திலிருந்து பார்த்தும் கற்றுக்கொள்ளலாம், அனித்தியம் என்கின்ற பார்வையிலிருந்தும் கோணத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். நேற்று உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன பட்டிமன்றம் நடத்த சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நேற்றைய கருத்தின் சாரம், உண்மையிலேயே நாம் பார்க்கின்ற உலகம் இருக்கிறதா இல்லையா? இது கனவா அல்லது நனவா? உங்களுக்குள் ஆழ்ந்து பட்டிமன்றம் நடத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். உண்மையிலேயே இந்த பட்டிமன்றத்தினுடைய காரணம், நடத்த வேண்டிய இந்த பட்டிமன்றம் நடத்த சொன்னதன் காரணம் தீர்ப்பை தெரிந்து கொள்வதற்காக அல்ல. தீர்ப்பை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள மட்டுமே முடியும். ஆனால் இந்த கருத்துக்கள் நமக்குள் முழுகும் பொழுது நமக்குள் ஏற்கனவே ஆழமாக வேரூன்றி போயிருக்கும் அஞ்ஞான கருத்துகளின் ஆணிவேர் அசையத் துவங்கும். பாஸ்பரஸ எந்த இடத்துல வச்சிங்கனாலும் அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அந்த பாஸ்பரஸ் எரிச்சிரும். ஒரு மரப்பெட்டியில் வச்சிங்கன்னா மரப்பெட்டியை எரிச்சிரும். கற்பூரத்தை பக்கத்தில் வச்சா கற்பூரத்தை எரிச்சிரும். பஞ்சு பக்கத்தில் வச்சிங்கன்னா பஞ்சை எரிச்சிரும். பாஸ்பரஸை எது மேலே வச்சிங்கனாலும் அதை சுற்றி என்னென்ன இருக்கும் அத்தனையும் பாஸ்பரஸ் எரிச்சிரும். அதே மாதிரி இந்த ஞான கருத்துக்கள் நமக்குள் வைத்து பூட்டப்படும் பொழுது சுற்றி இருக்கும் அஞ்ஞான அழுக்கை எரித்து விடும், அஞ்ஞானத்தினுடைய ஆணி வேரை அசைத்து விடும். முதல்ல ஒரே ஒரு விஷயம், உண்மையிலேயே நாம் பார்ப்பதெல்லாம் உண்மையா இல்லையான்ற சந்தேகம் வந்தாலே போதும். அது உண்மையா இல்லையான்ற தெளிவு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த உலகம் கனவா நனவான்னு தெளிவு வர வேண்டாம், சந்தேகம் வந்தாலே போதும், பாதி வேலை முடிஞ்சு போச்சு. சந்தேகம் வந்தாலே அந்த சந்தேகத்தை ஆதரிக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் உங்க மனசுல வர ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சாமி நேரடியான முடிவுகளை கொடுக்கறதில்லை. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னா புரியும். ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார் ஆசிரமத்துக்கு. சாமி நான் தங்கட்டுமா, ஒரு 4 நாள் தங்கட்டுமான்னு கேட்டார். ஆசிரமத்திலே தங்கட்டுமான்னு. நான் சரிப்பா தங்குங்க அப்படின்னு சொன்னேன். சரி நல்லா தங்குங்கப்பா, அதுக்கு என்ன, நல்லா தங்குங்கய்யா அப்படின்னு. நான் தங்குங்கன்னு சொன்ன அடுத்த வினாடியே அவர் கிளம்பி போறதுக்கான எல்லா ஆர்கியூமெண்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சார். இல்லை சாமி எனக்கு வீட்டில் இருக்கு, வேலை இருக்கு, எனக்கு இந்த இடத்துல வேலை இருக்கு, நான் அங்கே போகணும் இங்கே போகணும். நான் சொன்னேன் சரி பரவாயில்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். கிளம்புங்கன்னு நான் சொன்ன அடுத்த வினாடியே அவரு, இல்லை இல்லை சாமி தங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, இங்கேயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு, உங்கள்கிட்ட ஹீலிங் வேற எடுத்துக்கலாம், ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அப்ப தங்குங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே திரும்ப இல்லை இல்லை சாமி வீட்டில் வேலை இருக்கு. மனம் நாம என்ன சொல்றோமோ அதுக்கு எதிரான எல்லா ஆர்கியூமெண்ட்ஸையுமே ரெடி பண்ணிடும். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன்,
அவங்க குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ தங்கணுமா வேணாமான்னு அவரே முடிவெடுத்துட்டு இருந்தாருன்னா என்கிட்ட கேட்கவே மாட்டார். என்கிட்ட வந்து சொல்லுவார், சாமி நான் தங்க போகிறேன், இல்லை நான் போக போகிறேன்னு. அவர் என்கிட்ட வந்து கேட்கும் பொழுதே அவர் வந்து ஒரு டயலமால இருக்கார், ஒரு குழப்பத்தில் இருக்கார், அதனால தான் கேட்குறாரு. ஆனால் நாம எந்த முடிவை சொன்னாலும் அதுக்கு எதிர் முடிவுக்கான விவாதங்களை அவர் எடுத்து வைக்கிறார். மன அமைப்பே அப்படித்தான். எப்பவுமே ஒரு முடிவு உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அதுக்கு எதிர் முடிவுக்கு, அதுக்கு எதிரான எல்லா விவாதங்களையுமே எடுத்து வைக்கிற அமைப்பு நம்முடைய மன அமைப்பு. அது இக்கரையில் இருந்தா அக்கறை பச்சையா தெரியும், அக்கறையில் இருந்தா இக்கரை பச்சையா தெரியும். இது நம்முடைய இயற்கையான சுபாவம். அதனால்தான் எந்த ஞான கருத்துக்களுமே ஒரு முடிவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டா உடனே என்ன பண்ணுவீங்க, நம்முடைய மனம் என்ன பண்ணும், அதுக்கு எதிர்த்தரப்பு விவாதம் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் அதை ஒரு முடிவாக கொடுக்காமல் உங்களுக்குள் நீங்களே ஆராயும் ஒரு ஆராய்ச்சி கருத்தாக கொடுத்தேன். அதுதான் சாமி திரும்பவும் சொல்ல விரும்புறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்குள் ஊறுவதற்கு அனுமதியுங்கள். இருதரப்பு வாதங்களும் உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் நடக்கட்டும். இந்த இருதரப்பு வாதங்கள் வரும் பொழுதே, இந்த சந்தேகம் கிளம்பும் பொழுதே இயற்கையிலேயே நமக்குள் ஒரு ஆழ்ந்த தேடுதல் உருவாகும், ஒரு ஆழ்ந்த தேடுதல் உருவாகும். தேடுதலை உருவாக்குவதுதான் நித்தியத்தின் பணி. நேற்று சொற்பொழிவில் சொல்லிட்டு இருந்த நித்தியம், தியானம், ஆனந்தம்னு 3 படி. அதாவது நீங்கள் இப்போது இருக்கின்ற சாதாரண மனநிலையை விட அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தமான நிலை உண்டு, அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை உருவாக்குவது முதல் படி. அந்த முதல் படியைத்தான் நித்தியம் செய்கின்றது. ஓரிரு கருத்துக்கள், இன்று நாம் ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஓரிரு கருத்துக்கள். தந்திர சாஸ்திரத்தின் சூத்திரங்களையும் அதன் மொழிபெயர்ப்புகளையும் தெரிந்து கொள்ள துவங்குவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இவை உபதேசங்கள் அல்ல. நேற்று நான் சொல்லிட்டு இருந்தப்போ உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலேயே எல்லாரும் கொடுக்க விரும்புவது யாருமே வாங்காதது உபதேசம்தான். உலகத்தில் இருக்க எல்லாருமே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா யாருமே வாங்கிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பொருள் உண்டுனா அது உபதேசம். இது உபதேசங்கள் அல்ல, இவை தந்திரங்கள், டெக்னிக்ஸ், யுக்திகள், நுட்ப முறைகள். இந்த கருத்துக்களை வெறுமனே கேட்டு உங்களுக்குள் வைத்து வாத பிரதிவாதங்கள் செய்தால் அதுவே போதுமானது, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய மன அமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கிறத பத்தி. சில நேரத்துல யாராவது நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ இறந்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வந்துடும். ஆஹா, இறந்து விட்டாரே, ஐயோ நமக்கும் இப்படித்தானே என்னைக்கும் ஆக போகுது, வாழ்க்கையே இவ்வளவுதானே அப்படின்ற ஒரு வெறுமை தட்டிவிடும். ஆனா அந்த வெறுமை எவ்வளவு நேரம் இருக்கும்னா, அதிகபட்சமா அவருடைய அந்த ஈமக்கிரியை முடிஞ்சு தலை குளிக்கிற வரைக்கும் தான், அதுக்கு மேல கிடையாது. திருமூலர் அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. அதாவது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, ஊர் எல்லாரும் கூடி ஒலிக்க அழுவார்கள், சுடுகாட்டுக்கு கொண்டு போய் கொளுத்தி நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. அந்த குளத்துல குளிச்சு எந்திரிச்ச உடனே நினைப்பு முடிஞ்சு போகும். எவ்வளவு நேரம் இருக்கும்னா, இந்த தலை குளிக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெறுமை மறந்து போகும். திரும்ப நம்முடைய வாழ்க்கையில இயங்க ஆரம்பிச்சிருவோம், நம்முடைய வாழ்க்கையில இயங்க ஆரம்பிச்சிருவோம். சில நேரங்கள்ல இந்த மரணத்தினால் ஏற்படுகிற வெறுமை தெளிவை நமக்குள் உருவாக்கும் வாய்ப்புண்டு, தெளிவை நமக்குள் உருவாக்கும் வாய்ப்புண்டு. இன்னைக்கு மதியானம் டிவியில ஒரு நேரடி
பேட்டி நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, என்னுடைய மகன் இறந்து விட்டான், அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்களோட பேசுறேன் வாங்கம்மா அப்படின்னு. சில நேரங்கள்ல துக்கம் கூட நமக்கு கற்றுத்தர முடியும், துக்கம் கூட நம்மை தெளிவாக்க முடியும், துக்கம் கூட நமக்கு ஆசிரியனாக மாற முடியும், துக்கம் கூட நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும் குருவாக மாற முடியும். தெளிந்த மன அமைப்பு இருந்தா துக்கம் கூட ஒரு தெளிவான மன அமைப்பா மாற முடியும். நம்முடைய பூஜா மந்திரங்கள்ல சண்டிஹோம் மந்திரத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அனைஸ்வர்யாய நமக அப்படின்னா ஏழ்மையை வழிபடுகிறேன்னு அர்த்தம். அனைஸ்வர்யம், ஏழ்மையை வழிபடுகிறேன்னு ஒரு மந்திரம். ஏன் ஏழ்மையை போய் வழிபடணும்? ஐஸ்வர்யத்தை வழிபட்டா நல்லது, லக்ஷ்மி வழிபடுறோம், ஏழ்மையை ஏன் வழிபடுறோம்? இந்த உரையில பாஷ்யக்காரர் எழுதுறாரு, சில நேரங்களில் ஏழ்மை கூட மீண்டும் மீண்டும் நம்மை இறைவனை நினைக்க தூண்டும். சில நேரங்களில் வியாதி கூட மீண்டும் மீண்டும் நம்மை ஞான தெளிவை நோக்கி ஆழ்ந்து செல்ல தூண்டும். நம்முடைய பக்தர் ஒருத்தர் சொரியாசிஸ் தோல் வியாதிக்காக சாமியை பார்க்க வந்தார். அவருக்கு ஹீல் பண்ணும், ஒரு 4-5 நாள் ஹீல் பண்ண ரொம்ப நல்லாயிட்டே வந்தது. அதுக்குள்ள நம்முடைய தியான முகாம் ஒன்று கலந்துக்கிட்டாரு. தியான முகாமில் கலந்துக்கிட்ட அப்புறம் சரியாகணுன்ற அவசியம் இல்லை, இந்த வியாதி வராமல் இருந்தால் ஒருவேளை உங்களை மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால ஒரு விதத்தில் இந்த வியாதி எனக்கு நல்லது செஞ்சதுன்னு சொல்றார். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஏழ்மையும் வியாதியும் கூட நமக்கு பாடம் கற்பிக்க முடியும், நம்முடைய துக்கம் கூட நமக்கு சரியான விஷயத்தை சொல்லித்தர முடியும். 2 தான். வாழ்க்கையில் வர்ற எல்லா நிகழ்ச்சிகளையுமே குருவாகவும் இறைவனின் தூதனாகவும் ஏற்றுக்கொண்டு நம்மை வளர்த்து கொள்வது, இல்ல எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்த்து எதிர்த்து சண்டையிட்டு நம்முடைய எதிரியாகவே நினைத்து நம் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வது. இந்த 2 வாய்ப்பு தான் இருக்கு. வாழ்க்கையில நிகழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கும். நல்ல நிகழ்ச்சியாகட்டும் கெட்ட நிகழ்ச்சியாகட்டும் நடந்தே தீரும். அது நடக்காது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனா நிகழ்ச்சியிலிருந்து கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை மேம்படுத்தி ஆனந்தமயமாக்கி ஒரு சொர்க்க நிலையை, ஞான நிலையை அடைவதா, அல்லது நிகழ்ச்சியை எதிரியாக கருதி, வாழ்க்கையின் போக்கை எதிரியாக கருதி மீண்டும் 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 அதை எதிர்த்து நம்முடைய வாழ்க்கையை துக்கமயமாக்கிக் கொள்வதா? இந்த 2 சாய்ஸ் நம்ம கையில் இருக்கு. இந்த 2 சாய்ஸ் நம்ம கையில் இருக்கு. வாழ்க்கையை எதிர்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் மன அமைப்பைத்தான் நித்தியம் என்கின்ற பெயரால் அழைக்கிறேன்.